நாம் வேதத்திலே அப்போஸ்தலர் புத்தகத்தில் 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளப் போகிறோம். We are going to come to Acts of the Apostle chapter 10 and we are going to come to verse 9 to 44. We are going to see how God will speak to us through some of these verses. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட எப்படி அவருடைய வார்த்தையிலே இந்த வேத பகுதியிலே சில வசனங்களை வைத்து நம்மோடு கூட அவர் பேசுவார் என்று நம்ம எல்லாரும் எதிர்பார்க்க போகிறோம். மை தீம் ஃபார் டுடே, இன்றைக்கு மாலை என்னுடைய தலைப்பு பிரேக்கிங் டவுன் வால்ஸ். பீட்டர் had a vision and God broke the walls that was before him. பிரியமானவர்களே, சுவர்களை உடைத்து என்ற ஒரு தலைப்பிலே நான் உங்களோடு பேச, பேதுருக்கு ஒரு தரிசனம், அவனுக்கு முன்பு இருந்த ஒரு தடை அல்லது சுவர் அது உடைக்கப்பட்டதை நாம் இந்த வேத பகுதியிலே பார்க்கிறோம். You know, when God gives a vision, sometimes he breaks. தேவன் ஒரு தரிசனத்தை கொடுக்கும்போது சில சமயங்களிலே ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், நம் முன்பு சுவராய் நிற்கக்கூடிய தடை என்று சொல்லலாம், அந்த தடையை அவர் உடைக்கிறவராய் இருக்கிறார். வலது கையை உயர்த்தி ஒரு ஆமேன் என்று சொல்லுங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு மாலை உன் வாழ்க்கையிலே எந்த சுவராய் இருந்தாலும் அந்த சுவரை உடைக்க ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை. So we are going to go into Acts of the Apostle chapter 10 and beginning from verse 9 to 44. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் வசனம் 9 44 வரையிலும் அனைத்து வசனமும் அல்ல, சில வசனங்களை நாம் எடுத்து அவைகளை நாம் காண கர்த்தர் கிருபை செய்வாராக. So God is able. தேவனால கூடும், அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோம். எந்த காரியமாய் இருந்தாலும் அதை ஆண்டவரால் ரொம்ப எளிதாய் செய்து முடித்திட முடியும். No matter what it may be, God can just easily break through. If you believe, I want you to say amen. Hallelujah. இன்றைக்கு உங்களோடு கூட இந்த தலைப்புக்கு கீழே நான் எடுத்திருக்கிற அடிப்படையான வசனம், between these verses from Acts of the Apostle chapter 10 9 to 44, I have a key verse. இந்த வேத பகுதியில் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே ஒரு கருப்பொருள் வசனம் அல்லது திறவுகோல் வசனம், அது 11ஆம் வசனம். And look at verse 11. It says, and saw heaven open and an object like a great sheet bound at the four corners, descending to him and let down to the earth. பிரியமானவர்களே, வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்டு பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆமென். Peter had a vision. And that was the kind of a vision he had. இது ஒரு தரிசனம், பேதுரு கண்ட ஒரு தரிசனம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. ஒரு பெரிய தரிசனம். இந்த தரிசனத்திலே அவன் கண்டது என்ன? ஒரு பெரிய துப்பட்டி என்று வேதம் சொல்லி, கிரேட் ஷீட். வானத்திலே அவன் பார்க்கிறான், வானத்திலிருந்து இறங்கி அனுப்பப்பட்ட ஒரு துப்பட்டி. அல்லேலூயா. நாம் சொல்லுவோமா அல்லேலூயா? தேவன் எதை செய்தாலும் அவர் என்ன செய்வார்? நமக்கு கண்டிப்பாக பேசுவார். நமக்கு அதன் மூலமாய் அவர் பேச நினைத்தது பேச அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருக்கே மகிமை. இன்றைக்கு இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், if you want to learn this, and then you must go to Acts of the Apostle chapter 10 and you must go to the beginning verses because we need to have some background. Hallelujah.
நாம் பார்க்கிறோம் பேதுரு பேதுருவை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒரு ஊழியத்துக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒரு மனுஷனுக்கும் அவன் குடும்பத்திற்கும் ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். God is preparing Peter to minister to one family, very particularly one man by the name of Cornelius. கொர்நேலியு என்று சொல்லப்பட்ட ஒரு மனுஷனுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு இந்த பேதுருவை ஆண்டவர் அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. இவன் யார்? Who is Cornelius? Who is Cornelius? The Bible plainly says that he was a Roman centurion. வேதம் சொல்லுகிறது அவன் ரோம் தேசத்தை சார்ந்த அவன் ஒரு அதிபதி, 100க்கு அதிபதி என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. நாம் சொல்லுவோம் ஆமென். அப்போ இந்த 8 வசனங்களிலே நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? ஒரு நாள் ஆண்டவர் இவனுக்கு தரிசனமானார், கொர்நேலியுவுக்கு தரிசனமானார். கொர்நேலியு ஒரு யூதன் கிடையாது, அவன் ஒரு ரோமன். பிரியமானவர்களே, அவனுக்கு ஆண்டவர் தரிசனமானார். அல்லேலூயா. தரிசனமாகி அவனிடத்திலே பேதுருவை அழைத்து வருவதற்கு ஆண்டவர் அவனோடு பேசினார். நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. பேதுரு எங்கே இருக்கிறான்? நீங்கள் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துக்கு போய் நீங்கள் 43வது வசனத்தை பார்த்தீங்கன்னா அங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது, ஜோப்பா என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்தில் பேதுரு இருக்கிறான். ஆமேன். யார் வீட்டில்? ஜோப்பா பட்டணத்தில் சீமோன் என்று ஒருவன் இருக்கிறான். அல்லேலூயா. சீமோன் என்ற ஒருவன். வாசிக்க கேட்போம் இந்த வேத வசனத்தை. Let us hear this scripture. பின்பு அவன் யோப்பா பட்டணத்திலே தோல் பதனிடுகிறவருடைய சீமோன் என்னும் ஒருவனிடத்தில் அநேக நாள் தங்கியிருந்தான். எல்லாரும் ஆமீன் சொல்வோம். தோல் பதன் இடுகிறவன் என்று வேத வசனம் சொல்லுது. Praise the Lord. So Simon was a tanner. Shall we say amen? பிரியமானவர்களே, அவன் மீன் தொழில் செய்தவன். அப்போ இந்த தோல் பதன் இடுகிறவன்னா யாரு? இந்த மீனை காய வைத்து அதனுடைய தோலை எடுத்து அதிலேயே செயல்படுகிறவன் தான் இந்த சீமோன். பேதுரு யாருடைய வீட்டில் இருக்கிறான்? சீமோனுடைய வீட்டில் இருக்கிறான். நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த செத்த மீன்கள் கூட தொழில் செய்கிறது அருவருப்பாகவும் நம் அசுத்தம் என்று சொல்லி யூதர்கள் சொல்லுவார்கள். anything that is dead to the Jews it is unclean. So Peter was in Simon's house. சீமோனின் வீட்டில் இருக்கிறான். அல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நாம் கற்றுக்கொள்ள போகிறோம், பேதுரு எப்படிப்பட்டவனாக்கா தீட்டு இல்லாதவன். தீட்டுக்கும் அவனுக்கும் ஒன்றும் இல்லை. தீட்டுக்கு விலகி வாழ்கிறவன் தான் இந்த சீமோன். பழைய ஏற்பாட்டிலே நமக்கு என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்குதோ, எதெல்லாம் தீட்டுன்னு சொல்லப்படுகிறதோ அதுக்கிட்டலாம் இந்த பேதுரு நெருங்க மாட்டான். அல்லேலூயா. ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, இன்றைக்கு பேதுரு எங்கே இருக்கிறான்? சீமோனின் வீட்டிலே செத்த மீன்களோடு கூட தொழில் செய்கிற சீமோன் வீட்டிலே இருக்கிறான். அல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் பெரியவர். சீமோனை பொறுத்த அளவில் சுவிசேஷம் யாருக்கு? யூதர்களுக்கு தான். அல்லேலூயா. புறஜாதிகள் எல்லாம் தீட்டானவர்கள். Peter had a close mind. According to Peter, he thought that salvation was only to the Jews. He was not prepared to go to the Gentiles. Hallelujah. ஏதோ தெரியல பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் இவனை சந்திக்கிற இடம் எங்கே? ஜோப்பாவில். யார் வீட்டில்? சீமோன் வீட்டில். ஹல்லேலூயா. இவனுக்கும் தீட்டானவைகளுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது இவன் யார் வீட்டில் இருக்கிறான்? சீமோனுடைய வீட்டில் இருக்கிறான். சீமோன் தீட்டானவைகள் கூட வேலை செய்கிறான். அந்த வீட்டில் இவன் இருக்கிறான்.
என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. எல்லாரும் ஆமீன் சொல்லுவோம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அந்த வீட்டில் தான் இவன் கண்ட தரிசனத்தை நாம் எடுத்து இன்றைக்கு என்ன செய்ய போறோம்னா, நம் இந்த வேத பகுதிகளிலே ஒரு 3 காரியத்தை கற்றுக்கொள்ள போறோம். எல்லாரும் ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா. Alright, very quickly let's go to learn the first truth. முதல் காரியம், ஆமீன் சொல்லுவோமா? God challenges our comfort. Amen. தேவன் நம்முடைய சுக வாழ்வை அசைக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். ஆமீன் சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம நினைக்கிறோம் ஒரு வட்டத்தை நம்ம போட்டு அந்த வட்டத்துக்குள்ள வாழ பிரயாசம் எடுக்கிறோம். ஆண்டவர் என்ன தெரியுமா செய்கிறார்? அந்த வட்டத்தை விட்டு நீ வெளியே வா என்று அழைக்கிறார். பேதுரு தன்னை சுத்தி ஒரு வட்டம் போட்டுக்கொண்டா. என்ன வட்டம்னா, யூதர்களுக்கு மட்டும்தான், யூதர்களுக்கு மட்டும்தான். அவன் என்ன வட்டம் போட்டுக்கொண்டானாக்கா, தீட்டானவைகளுக்கு எனக்கும் ஒன்றும் இல்லை. ஆண்டவர் இப்ப என்ன செய்கிறாருன்னா, பேதுருவை அந்த வட்டத்தை விட்டு வெளியே கொண்டு வர பிரயாசம் எடுக்கிறார். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஸோ இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போறோம். முதல் பாடமாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்முடைய சுக வாழ்வே அசைக்கிறார். அல்லேலூயா. நீ இவ்வளவுதான், இதுக்குள்ளதான் இருப்பேன் அப்படின்னு நீ இருந்தா, ஆண்டவர் அந்த வட்டத்தை விட்டு உன்னை வெளியே கொண்டு வர தேவனாயிருக்கிறார். இந்த அற்புத இரவு கூட்டத்தில், tonight in this miracle night service, God is able to bring you out of your comfort zone, bring you out of the circle that you have put, and that you have decided that you will not come out of that circle. God is able to bring a breakthrough in your life. நம்ம எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. இன்னைக்கு இதற்கு அடிப்படையாக நாம் எடுத்துக்கொள்கிற வசனம் 13-14 வசனம். Look at verse 13 and verse 14. It says, and a voice came to him, rise Peter, kill and eat. இப்போ அவனுக்கு ஒரு தரிசனம். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. அவனுக்கு ஒரு தரிசனம். He had a vision. And in that vision, the Bible says that he heard a voice. And the voice said, rise Peter, kill and eat. And Peter said, no, so Lord, for I have never eaten anything common or unclean. அவன் யார் வீட்டில் இருக்கிறான்? சீமோன் வீட்டில் இருக்கிறான். அசுத்தமான காரியங்களில் தொழில் செய்து கொண்டிருக்கிறவன் வீட்டில் இருக்கும்போது ஆண்டவர் அவன் கூட பேசுகிறார். எல்லாரும் ஆமீன் சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் நினைக்கிறேன் பிரியமானவர்களே, உன்கிட்ட ஆண்டவர் பேச விரும்புகிற தேவன் என்றபடியினாலே, நீ போக விரும்பாத இடத்துல முதல்ல அவர் உன்னை பிடிக்க வல்லவராக இருக்கிறார். இவன் போக விரும்பாத ஒரு வீடு. அல்லேலூயா. அந்த வீட்டுக்குள்ளே இவன் போயிருக்கும் போது ஆண்டவர் அந்த தரிசனத்திலே திடீரென்று சொல்லுகிறார், எழுந்து புசி. வாசிங்க கேட்போம். பிரைஸ் தி லார்ட். அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு, அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அதற்கு பேதுரு, அப்படியல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமாய் இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை என்றான். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோம். பேதுரு சொல்றான் ஆண்டவர்கிட்ட. அவன் புரிஞ்சுக்கொண்டா யார் பேசுறா. He knew who was speaking because he said Lord. Shall we say amen? Hallelujah. ஆண்டவரே அப்படி இல்லைன்னு சொல்றான். ஆண்டவர் வார்த்தை அவனுக்கு வருகிறது, அடிச்சு புசி என்ற ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி. 10வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா 9-10 கவனிங்க. Look at verse 9 and 10. பேதுரு ஜோப்பா பட்டணத்தில் சீமோன் வீட்டில் மேலறையில் இருக்கிறான். ஆமீன் சொல்லுவோமா? அப்போ வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது 10ஆம் வசனம், அவன் பசி வந்த போது, அல்லேலூயா, அவனுக்கு பசி எடுத்துச்சான். அல்லேலூயா. அப்போ தான் அவன் அந்த தரிசனத்தை கண்டான். ஒரு பெரிய துப்பட்டியை, அல்லேலூயா, வானத்திலிருந்து இறங்கி வருகிற ஒரு துப்பட்டியை கண்டான். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த துப்பட்டியை கவனிங்க. வசனம் 11வது வசனத்தை கவனித்து பாருங்க.
அங்க வசனம் நமக்கு சொல்லுகிறது. பிரியமானவர்களே, look at verse 11. And saw heaven open and an object like a great sheet bound at the four corners descending to him and let down to the earth. And look at verse 12. 12ஆம் வசனம். In it were all kinds of four-footed animals of the earth, wild beasts, creeping things, and birds of the air. Shall we say amen? கேப்போம். வசனம் 12 வாசிங்க. அதிலே பூமியில் உள்ள சகல விதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. என்னத்தை கண்டான்? பிராணிகளை கண்டான். எல்லா பிராணிகளையும் கண்டான். அப்போ அசுத்தமான பிராணி, சுத்தமான பிராணி எல்லாத்தையும் கண்டான். He saw all kinds of animals, clean and unclean. Shall we say hallelujah? பிரியமானவர்களே, பேதுரு வேதத்திலே ஊறினவன், பழைய ஏற்பாட்டிலே ஊறினவன். பழைய ஏற்பாடு சொல்லி கொடுக்கிறது, நீ அசுத்தமான மிருகங்கள் பிராணிகளே நீ உட்கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. உட்கொள்ளக்கூடாது. யூ மஸ்ட் நாட் கன்சியூம் அன்கிளீன் அனிமல்ஸ். இதை நீங்க கற்றுக்கொள்ளுன்னா குறிப்பு வைத்துக் கொள்ளும்படிக்கு உங்களை கேட்கிறேன். Go to Leviticus chapter 11 and you will read through Leviticus chapter 11. அந்த லேவியராகமம் 11ஆம் அதிகாரத்துக்கு நீங்க போனீங்கன்னா அந்த 11வது அதிகாரத்திலே நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுது. என்ன கற்றுக் கொடுக்கப்படுகிறதுனா, அசுத்தமான பிராணிகள், மோசையின் கற்பனைகள். இட் வாஸ் மோசஸ் லா. அல்லேலூயா. வேதம் சொல்லி கொடுக்கிறது. அல்லேலூயா. இதை நீ என்ன செய்யக்கூடாது? உட்கொள்ளக்கூடாது. இது மோசேயுடைய காலம். ஆமேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, நம்ம எல்லாருக்கும் தெரியும், பைபிள் காலத்தில் பழைய ஏற்பாட்டில் பன்றியை உட்கொள்ளக்கூடாது. ஏன்னா பன்றி என்பது அசுத்தம். ஈவன் டில் டுடே இட் இஸ் ப்ரூவன். பிக் இஸ் அ அன்கிளீன் அனிமல், வெரி அன்கிளீன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இதை நீங்கள் கற்றுக்கொள்ளனா லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் வசனம் 7, 8. If you will go to Leviticus chapter 11 verse 7 and 8, it speaks about, God forbidding us to touch unclean animals. அசுத்தமான ஊரும் எந்த பிராணிகளையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? உட்கொள்ளக்கூடாது. So it is termed as unclean. Shall we say hallelujah? So it says in verse 12, all kinds of four-footed animals of the earth, wild beasts, creeping things, and birds of the air. Shall we say praise the Lord? Hallelujah. So பிரியமானவர்களே, இவன் வேதத்தை அறிந்தவன். வேதத்தை அறிந்தவன் என்றபடியினாலே இவன் என்ன செய்கிறான்? ஆண்டவரே, நான் என்ன செய்ய மாட்டேன்? புசிக்க மாட்டேன். ஆண்டவர் ஒருவேளை யாம்பான்னு கேட்டிருந்தா இந்த பேதுரு ஆண்டவர்கிட்ட சொல்லியிருப்பான், ஆண்டவரே, வேதம் அப்படியாய் சொல்லுகிறது, வேதம் கற்றுக் கொடுக்கிறது, என்னுடைய முற்பிதாக்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள், வேதத்தை போதிக்கிற பக்தர்கள் எனக்கு கற்றுக் கொடுக்க, நான் பைபிளை கற்றிருக்கிறேன், பைபிளில் பழைய ஏற்பாட்டில் இதெல்லாம் புசிக்கக்கூடாது. அல்லேலூயா. ஒருவேளை பேதுரு ஆண்டவரோடு கூட போராடி இருந்திருப்பான். அவனுடைய உடனே வருகிற வார்த்தை, இம்மீடியட் வேர்ட் வாஸ் நோ சோ லார்ட். அப்படி அல்ல ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகணும். அப்போ நம்ம என்ன தெரியுமா அறிந்து கொள்கிறோம்? அவனுடைய வேத அடிப்படையிலே அவனுக்கு இருக்கிற மேலான நம்பிக்கை. எல்லாரும் சொல்லுவோமா ஹல்லேலூயா. He had this conviction within him. Amen. நமக்கும் இருக்குதானே பிரியமானவர்களே? இதை செய்யக்கூடாது, ஆண்டவர் வார்த்தை சொல்லுதுன்னா அதை செஞ்சோன்னா ஒரு குத்த உணர்வு நமக்கு வருது தானே. இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாதுன்னு நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்குது, நமக்கு தெரியுது, நான் இதை செய்யக்கூடாது. அல்லேலூயா. அதே போல தான் இந்த பேதுருவை பார்த்தீங்கன்னா இதை செய்யக்கூடாது. அல்லேலூயா. அவன் இன்னமும் கூட்டி சொல்கிறான், இது வரைக்கும் நான் அசுத்தமான எதையும் தொட்டதும் கிடையாது, சாப்பிட்டதும் கிடையாது, நெருங்கினதே கிடையாது. எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வசனம் 14 கவனிங்க. Look at verse 14. It says, but Peter said, no, so Lord, for I have never eaten anything common or unclean.
எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. ஸோ வேதம் நமக்கு சொல்லுகிறது எனிதிங் காமன், எனிதிங் அன்கிளீன். நான் என்ன செய்ய மாட்டேன், நான் அதை தொட மாட்டேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் பெரியவராக. எல்லாரும் சொல்லுங்க ஆமென். பேதுரு பிற்பாடு பாருங்க 28வது வசனத்துக்கு வாங்க. லெட்ஸ் ஜம்ப் a little. Go to verse 28. It says, then he said to them, you know how unlawful it is for a Jewish man to keep company with or go to one of another nation, but God has shown me that I should not call any man common or unclean. நல்லா கவனிங்க, இந்த 12வது வசனம் ஆண்டவர், அதாவது 11வது வசனம், எழுந்து புசின்னு சொன்னாரு. இவன் சொன்னா என் வாழ்நாள் முழுதும் இப்படி நான் செய்தது இல்லை. இவன் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றினார். இப்போ அவன் சாட்சியாய் சொல்லுகிறான் பாருங்க. இந்த பேதுரு 28ஆம் வசனத்தில் சொல்லுகிறதை வாசிங்கள் கேட்போம். அவர்களை நோக்கி, அந்நிய ஜாதியினோட கலந்து அவனிடத்தில் போக்கு வரவா இருப்பது யூதனானவனுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். எல்லாரும் வலது கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இட்ஸ் பியூட்டிஃபுல். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. ஸோ அவன் போட்டிருந்த வட்டத்தில் இருந்து என்ன செஞ்சிட்டார் ஆண்டவர், அவனை வெளியே கொண்டாந்துட்டார். ஹல்லேலூயா. என் பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இந்த அற்புத இரவு ஆராதனையில் உனக்கு சுற்றி நீ வைத்திருக்கிற உன் வட்டத்தில் இருந்து உன்னை வெளியில் கொண்டு வருகிற ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இப்போ நம்ம எல்லோரும் கேட்போம், ஒருவேளை சில பேர் முகம் உடனே பெரிதாக இருந்திருக்கும். நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, அப்படின்னா பண்டி சாப்பிடலாமா, சாப்பிட முடியாதா? ஹல்லேலூயா. பாதி கூட்டம் இங்கே சாப்பிட்ற கூட்டமாக இருக்கும், பாதி கூட்டம் சாப்பிடாத கூட்டமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இங்கே சொன்னார், அடி புசினார். ஹல்லேலூயா. எல்லா விதமான மிருகத்தை காட்டி அடித்து புசி என்று சொன்னார். அதுக்குள்ளார பண்டியும் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. கர்த்தருடைய பிள்ளையை, எது உனக்குள்ளே போகிறதோ அது உன்னை தீட்டுப்படுத்தாத. எது உனக்குள்ளே இருந்து வெளியில் வருகிறதோ அது ஒன்று. இது புதிய ஏற்பாட்டின் போதனை. ஆமேன்னு சொல்லுவோமா? The New Testament teaching is that what goes in does not pollute you, but what comes out of you becomes pollution or unclean. நமக்குள்ளார இருந்து வருகிற அசுத்த வார்த்தைகள், அசுத்த பேச்சுகள், நடைகள், முறைமைகள், இவைகள் தான் நம்மை தீட்டுப்படுத்துகிறது என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளையை, ஒருவேளை பண்டி நீ புசிக்காமல் இருக்கிறன்னா நல்லது. ஏன்னா சயின்டிஃபிக்லி சயின்ஸில் ஆராய்ச்சியில் அது அசுத்தமான ஒரு மிருகம் என்று ஆண்டவர் அதனாலேயே அது தீட்டு என்று சொல்லியிருந்தார். ஸோ இஃப் யூ ஹவ் அவாய்டட் ஈட்டிங் pork, then I want to tell you it is a good thing. Avoid it. But if you are eating, I have no objection, because the Bible says what goes in is what comes out of us is what becomes unclean. Shall we say amen? பிரியமானவர்களே, இப்போ ரெண்டாவது காரியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். We are going to learn the second thing. The gospel is for all people. Shall we say amen? சுவிசேஷம் அனைவருக்கும் ஆனது. ஹல்லேலூயா. ஏன்னா பேதுருவுக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு. என்னன்னா, சுவிசேஷம் யூதர்களுக்கு மட்டும்தான், புறஜாதிகளுக்கு இல்லை. So God had to break, Jesus had to break that boundary. Shall we say amen? ஆண்டவர் அதை உடைக்கும்படி விரும்பினார். இன்னைக்கு கூட நீங்களும் நானும் அப்படி வாழ்ந்துட்டு இருக்கலாம். நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரனுடைய ரட்சிப்பை குறித்து எண்ணம் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கலாம். வேலை இடத்துல நம்மோடு பக்கத்தில் வேலை செய்கிறவர்கள் கூட நம்ம யோசனை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அவங்கள குறித்து எனக்கு என்ன? அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, நீ பழகக்கூடிய உன் நண்பர்கள், நீ 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 பேசக்கூடியவர்கள், உன் கண் முன்பு வரக்கூடிய யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்ல வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரி, என் மதமும் சரி, ஏ ஜனங்களும் சரி,
கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் சுவிசேஷத்தை சொல்ல மறவக்கூடாது. அல்லேலூயா, மறக்கக்கூடாது. ஆமேன் சொல்லுங்கள். வலது கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோமா அல்லேலூயா. இதற்கு நான் எடுக்கக்கூடிய வேத வசனம் 19-20 வசனம். I call you to come to verses 19 and 20. While Peter thought about the vision, the Spirit said to him, behold, 3 men are seeking you. Arise therefore, go down and go with them, doubting nothing, for I have sent them. கேட்போம். பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள், நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். எல்லாரும் ஆமென் சொல்லி. இந்த இடத்துல கொஞ்சம் நான் கொடுக்கிற விளக்கத்தை நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும். இப்போ பேதுரு ஜோப்பாவில் மேல் வீட்டில் சீமோன் வீட்டில் அவன் தரிசனத்தை கண்டான். ஆமென். அந்த தரிசனத்திலே ஆண்டவர் அவங்க கூட பேசிட்டார். அடிச்சு புசின்னு சொல்லிட்டார், தீட்டு என்று சொல்லாத இதெல்லாம் சொல்லிட்டார். No, God spoke to him in a vision in the upper on the rooftop. But and then now comes action. Hallelujah. இவன் போவானா போக மாட்டானா? தரிசனத்தை பார்க்கலாம். நீங்களும் நானும் தரிசனத்தை பார்க்கலாம். ஆண்டவர் நமக்கு தரிசனம் கொடுக்கலாம், நம்மோடு கூட பேசலாம். எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்லுங்க. கர்த்தர் நம்மோடு கூட பேசலாம், சர்ச்சில் பேசலாம், பாஸ்டர் மூலமாக பேசலாம். இப்போ நான் உங்கள் கூட பேசி கொண்டு இருக்கும்போது நீங்கள் உங்களோடு கூட ஆண்டவர் பேசி கொண்டிருக்கலாம், தரிசனத்தை காட்டலாம், செவியில் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் இந்த ஆலயத்தை விட்டு நீ போகும்போது கேட்டதை செயல்முறையில் நீ செயல்படுத்த வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. Sometimes we stop only after listening. We are not people who are action oriented. Hallelujah. பிரியமான தேவனுடைய பிள்ளையை, வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பேதுருவுக்கு ஒரு தரிசனம் கொடுத்த பிற்பாடு ஆண்டவர் சொல்றார், வெளியிலே கீழே போ, உன்னை தேடி வந்திருக்கிறார்கள், அவர்கள் பின்னால போ என்று ஆண்டவர் வார்த்தை வரைக்கும். So what he saw as a vision, now he has to act it out. Amen. அவன் தரிசனத்திலே கண்டதை செயல்முறையிலே அவன் காட்ட வேண்டியதாய் இருக்கிறது. எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறேன். பேதுரு கண்ட இந்த சொப்பனம் அல்லது தரிசனம், இது சபை என்ற ஆரம்ப சபை இல்லையா? இப்போ தானே ஆரம்பிக்குது. சர்ச் இஸ் ஜஸ்ட் பிகினிங் அண்ட் இட் இஸ் கோயிங் டு பிகம் a great revival. It's going to be changing the concept of church. Amen. சபையுடைய தரிசனத்தை நோக்கத்தை ஆண்டவர் என்ன செய்ய போறார்? மாற்ற போகிறார். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். It's going to change the world viewpoint, because the church was all this while focused on one people, that is the Jewish people. Amen. ஒரே ஜனம், யூத ஜனம். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் இப்ப என்ன செய்றார்? சபையை வெளியே கொண்டு போறார். ஏன்னா பேதுரு யாரு? பேதுருவே, நீ ஒரு பாறை, இந்த பாறையின் மேல என் சபையை கட்டுவேன், பாதாள வாசல் இதை மேற்கொள்வது இல்லை. Peter, you are a rock, and I will build my church upon this rock, and the Bible says that hell will not prevail. Shall we say amen? So பிரியமானவர்களே, தேவனுக்கு நாம் மகிமை செலுத்துவோம். கர்த்தர் பெரியவர். எல்லாரும் சொல்லுங்க praise the Lord. Look at verse 17, 17வது வசனம். Now while Peter wondered within himself what this vision which he had seen meant, behold, the men who had been sent from Cornelius had made inquiry for Simon's house and stood before the gate. நாம் கேட்போம். அப்பொழுது பேதுரு தான் கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுகையில், இதோ கொர்நேலியுவினால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள் சீமோனுடைய வீட்டை விசாரித்து கொண்டு வாசற்படியிலே வந்து நின்று. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் புத்தகத்திலே நிறைய இடத்துல நாம் பார்ப்போம், பரிசுத்த ஆவியானவர் நடத்தினார். பிலிப்பை ஆண்டவர் எங்கே நடத்தினார்? வனாந்தரத்துக்கு நடத்தினார். யாரை போய் பார்க்க? ஒரு எத்தியோப்பியனை போய் பார்த்து, ரதத்தில் போய் கொண்டிருக்கிறவன் கூட போ. அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? அவன் ஏசாயா புத்தகத்தை வாசித்து கொண்டிருக்கிறான்.
அவன்கிட்ட போய் அடிக்கப்பட்டவர் அவர் இயேசு என்று சொல்லு. அன்னைக்கே அவன் ரட்சிப்படைந்தான். எல்லாரும் வலது கையை உயர்த்தி ஆமீன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. So we have a lot of example in the book of Acts where the Spirit of the Lord led servants of God into action. Shall we say amen? So இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம் என்னன்னா, ஆண்டவர் நடத்துகிறார். யாரை? 2 பேரை சந்திக்கிறதற்கு நடத்துகிறார். உனக்கு ஒரு அனுபவம் இப்படி இருக்கா? Hallelujah. Have you got an experience like this where God led you to somebody and that somebody was already ready and looking forward to meet someone and you were the right person? Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, ஆண்டவர் பெரியவர். 2 பக்கத்துலேயும் ஆண்டவர் ஆயத்தப்படுத்திட்டு இருக்க. அங்கிட்டு சீமோன் கொர்நேலியு இடத்துல பேசி சீமோன் வீட்டுக்கு ஆளை அனுப்பிட்டார். ஆமேன். இன்றைக்கு சீமோனை பேதுருவை மேலறையிலேருந்து இறங்கி வா, உன் வீட்டு வாசலிலே ஆட்கள் இருக்கிறார்கள், உன்னை பார்க்க முடிய வந்திருக்கிறாங்க, அவங்க கூட போ. அல்லேலூயா. கேள்வி கேட்காத. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. Sometimes God works mysteriously. ஆண்டவர் சில சமயத்திலே அதிசயமாக கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமீன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அங்க வேதம் பாருங்க, வசனத்தை கவனியுங்க. அங்க வசனம் சொல்லுகிறது, 3 பேர் வாசலில் வந்து என்ன செய்திருக்கிறார்கள்? காத்து கொண்டு இருக்கிறார்கள். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சோ பிரியமானவர்களே, இதை நாம் இன்றைக்கு என்ன செய்ய போறோம்? வசனம் 19, 20வது வசனத்தில் அடிப்படையாக நாம் பார்க்க போகிறோம். ஸோ வசனம் 19 சொல்லுகிறது, அங்கே காத்து கொண்டிருக்கிற யாரு? 3 பேர் காத்து கொண்டிருக்கிறார். இது எப்படி நான் உங்களுக்கு சொல்ல முடியும்னா, பிரியமானவர்களே, ஆண்டவர் பேசினார்னா திட்டம் தெளிவமாக பேசுவார். ரைட்டாக சொல்கிறார். 3 பேர் வந்து வாசலில் நிற்கிறாங்கன்னு சொல்கிறார். பேதுரு பார்க்கல, ஆனால் கீழே இறங்கும் போது பேதுக்கு தெரியும் வாசலில் யார் இருக்கிறா? 3 பேர் இருக்கிறாங்க. எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த 3 பேர் தான் வந்திருக்கிறாங்கன்னு பேதுரு கண்டுட்டாருன்னா பேதுருக்கு உடனே தெரியும் இது தேவன் பேசுகிறார். எல்லாரும் சொல்லுவோமா? அல்லேலூயா. 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 பிரியமானவர்களே, கர்த்தர் பெரியவராக இருப்பார். 2வது காரியம் பாருங்க, ஆண்டவர் அங்கே வசனத்தில் சொல்ற, எழுந்து நீ என்ன செய், கீழே போ என்று ஆண்டவர் அவனை அழைக்கிறார். போ மாட்டேன் இருந்திருந்தா அன்னைக்கு தேவ திட்டம் அவன் வாழ்க்கையில் நிறைவேறும் போயிருக்கணும். ஆமேன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் போய் அதேபடி நீ செய், பாஸ்டர் உன்கிட்ட பேசிட்டார், நீ போய் செய், உன் வட்டத்துக்குள்ளார நிற்காத, வெளியில் போ, உன் கண்ணு மணிக்கு எத்தனையோ பேரை நான் காட்டி இருக்கிறேன். கொர்நேலியுவை போல எத்தனையோ பேர்கிட்ட நீ சுவிசேஷம் சொல்லியிருந்தா இன்னாரும் ரட்சிக்கப்பட்டு ஆலயத்துக்கு வந்திருப்பாங்க. ஆனால் நீயோ அலட்சியம் பண்ணினாய், நீயோ ஆண்டவரை பற்றி சொல்லாமல் போனாய். அல்லேலூயா. பேதுரு ஒரு வேளை அடம்பிடித்திருக்கலாம், சொல்லியிருக்கலாம், நான் போக மாட்டேன்னு நான் சொல்லியிருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, ஆண்டவர் அவனை போ சொன்னார். அவனும் பிரியமானவர்களே புறப்பட்டான் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்குறோம். 20வது வசனத்தை கவனிங்க. Look at verse 20. It says, arise therefore, go down and go with them, doubting nothing. அல்லேலூயா. சந்தேகப்படாது என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தயங்காதே. ஆண்டவரே நீரா இருக்குமா அப்படின்னு தயங்காதே, நான் தான். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வந்தது என்று நாம் பார்க்கிறோம். வசனம் 21 கவனிப்போம். Look at verse 21. Then Peter went down to the man who had been sent to him from Cornelius and said, yes, I am he whom you are seeking. For what reason have you come? அவன் கேள்வி கேட்கிறான். அப்பொழுது பேதுரு கொர்நேலியுவினால் தன்னிடத்தில் அனுப்பப்பட்ட மனுஷரிடத்திற்கு இறங்கி போய், இதோ நீங்கள் தேடுகிறவர் நான் தான், நீங்கள் வந்திருக்கிற காரியம் என்ன என்றான். எல்லாரும் ஆமீன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னமா இருக்கும்? விசாரிக்கிறான். அவங்க கூட போன்ற ஆண்டவர் வார்த்தை வந்துருச்சு, அவன் அவர்களோடு போனான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா.
பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு வேத வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். Come with me to Galatians chapter 3 and verse 28. It says, there is neither Jew nor Greek, there is neither slave nor free, there is neither male nor female, for you are all one in Christ Jesus. Say amen. கலாத்தியர் 3:28. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுங்க. நாம் எல்லாரும் ஒன்றாக இருக்கிறோம். உயர்ந்தவன், தாழ்ந்தவன், படித்தவன், படிக்காதவன், அல்லேலூயா, யாராக இருந்தாலும் நாம் எல்லாரும் கர்த்தருடைய பார்வையில் ஒன்றாக இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. எப்படி இயேசு உங்களை சந்தித்தாரோ அதே போல் தெருக்களில் போகிற எல்லாரையும் சந்திக்கும்படி இயேசு விரும்புகிறார். சொல்லுங்க ஆமென். அதனால தான் ஆண்டவர் வானத்திலிருந்து வானத்தை திறந்து அவன் மேலே தரிசனத்தை அவர் கட்டளையிட்டார். So I want to tell you people of God, even today God opens heaven and speaks to all of us through vision. Amen. அவர் தரிசனத்திலே நம்மோடு கூட அவர் பேசுகிற தேவனாய் இருக்கிறார். மூன்றாவது காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். We are going to learn the third truth. Obedience to God's new calling. தேவனுடைய அழைப்பை பின்பற்று என்று, புதிய அழைப்பு அல்லது தேவனுடைய அழைப்பை பின்பற்று. Follow God's call. Shall we say amen? பிரியமானவர்களே, வசனம் நீங்கள் ஒரு 11 வசனங்கள், அந்த வசனங்களிலே குறிப்பிட்டு 34ஆம் வசனத்தை நாம் கவனிக்க போகிறோம். Look at verse 34. It says, then Peter opened his mouth and said, in truth I perceive that God shows no partiality. Amen. அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய அழைப்பை நாம் பின்பற்ற வேண்டும். ஆண்டவர் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல. எப்படி நீ ரட்சிக்கப்பட்டியோ அதே போல் உன் வீட்டார் எல்லாரும் ரட்சிக்கப்படணும். யாராவது உங்கள் குடும்பத்தார் யாரும் ரட்சிக்கப்படலையா, நம்ம இருதயம் வேதனைப்படுன்னு, நம்ம குடும்பம் ரட்சிக்கப்படுன்னு. ஆமேன். நம் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுன்னு, நம் பெற்றோர்கள் ரட்சிக்கப்படுன்னு, நம்முடைய உறவினர்கள் ரட்சிக்கப்படுன்னு. ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவர் இந்த ரட்சிப்பை குறித்து பேசத்தக்கவே பேதுருவுக்கு என்ன செய்தார்? வானத்தை திறந்து பேதுருவோடு கூட ஆண்டவர் பேசினார். தேவன் பட்சபாதம் தெய்வம் அல்ல. God is not a partial God, choosing whom he wants and whom he does not. ஆண்டவர் இவர்கள் வேணும் இவர்கள் வேண்டான்னு சொல்லுகிற தேவன் அல்ல. வேதம் சொல்லுகிறது அவர் எல்லாருடைய வாசலையும் என்ன செய்து கொண்டிருக்கிறாராம்? தட்டி கொண்டிருக்கிறாராம். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சரி, இப்போ இதை கவனிப்போம். கொஞ்சம் கவனித்த பின்பு ஜெபிப்போம். 24ஆம் வசனத்தை கவனியுங்கள். Look at verse 25. And the following day they entered Caesarea. Now Cornelius was waiting for them and had called together his relatives and close friends. கவனித்து பாருங்க. பேதுருவை கூட்டிட்டு வான்னு ஆளை அனுப்பிட்டாரு. கொர்நேலியோ காத்துக்கிட்டு இருக்கிறார் வீட்டில். இங்கே பேதுரு அனுப்பப்பட்ட 3 பேரோடு கூட அவர் சிசேரியா பட்டணத்துக்கு வந்து சேர்ந்துட்டாரு. வேதம் சொல்லுகிறது கொர்நேலியோ என்ன செய்கிறாரு? அவருடைய வீட்டாரையும் நண்பர்களையும் அங்கே வட்டாரத்தில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு வீட்டில் ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். வலது கை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வாசிங்க கேட்போம். மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. தொடர்ந்து சில வசனம் 27 வரைக்கும் வாசிப்போம். As Peter, look at verse 25. As Peter was coming in, Cornelius met him and fell down at his feet and worshipped him. பேதுரு வீட்டுக்கு வரான். அங்கே கொர்நேலியு ஓடி வந்து அவன் விழுந்து வணங்குறான். பேதுரு அவன் இடத்துல அவன் சொல்லுகிறான், நானும் உண்மை போல மனிதன். பிகாஸ் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், நமக்கு தெரியும் ஆண்டவர் ஒருவரை தான் நம்ம பணியணும்.
அல்லேலூயா. ஆண்டவர் ஒருவர் தான். பெற்றோர்கள் அவர்கள் தெய்வத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லி நம்ம காலை தொட்டு கும்பிடுறது, யாரையும் பணிகிறது, சரியா? இப்படி அதுவும் பொதுவில் நம் செய்வது கூடாத காரியம். திருமணம் ஆயிருச்சு, அப்பா அம்மா காலில் விழுவுன்னு, அதெல்லாம் நம்முடைய போதனைகள் கிடையாது. எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸோ பேதுரு சொல்லுகிறார், ஏன்னா பேதுருவுக்கு தெரியும் ஒருவன் காலில் விழுந்தானா அவன் என்ன எண்ணத்தோடு விழுகிறான், அவன் என்னை பெரியவனாக தேவனுக்கு சமப்படுத்தி என் காலில் விழுகிறான். அதனால பேதுரு அவர்கள் இடத்துல சொல்லுகிறான், நானும் உங்களை போல மனிதன் தானே. அதனால தான் நிறைய பேர் என்கிட்ட வந்து, பாஸ்டர் இன்னைக்கு இந்த பிரசங்கம் என்னை தொட்டது, பாஸ்டர் இன்னைக்கு ஆண்டவர் என் கூட பேசினார், பாஸ்டர் இன்னைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணீங்க நான் சுகமாயிட்டேன். நான் சொல்லுவேன், நான் நல்ல, நீங்கள் யாரை துதிக்கணும்? ஆண்டவர். எல்லாரும் மேலே கையை கட்டுங்க. யாரை துதிக்கணும்? ஆண்டவர். அவர் தான் உன்னை சுகப்படுத்தின, உன் பாஸ்டர் அல்ல. ஆமேன். எந்த ஊழியக்காரன் ஆமாம் நான் உன்னை சுகப்படுத்தினேன், நான் ஜெபம் பண்ணேன், நீ சுகமாயிட்ட அப்படின்னு அந்த புகழை எடுத்துக்கொள்கிறான், அவன் ஊழியக்காரன் அல்ல. ஆமேன். அந்த புகழ் யாருக்கு? ஆண்டவருக்கு தான். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் ஒருவருக்கு தான் அந்த புகழ். பிரியமானவர்களே, பேதுரு சொல்றாரு, நானும் உங்களை போல மனிதன் தானே, எழும்புங்க, ரைஸ் அப், ஐ எம் ஒன்லி a human like you. So Christians, we do not fall even on our parents' feet, and we do not give any homage, all right, because we only bow before God. Amen. ஆனா வசனம் 27 கவனிங்க. Look at verse 27. And as he talked with him, he went in and found many who had come together. பேதுரு பார்க்கிறாரு, நிறைய பேர் அந்த வீட்டில் கூடி இருக்கிறாங்க. வாசிங்க கேட்போம். அல்லேலூயா. அவனுடனே பேசிக்கொண்டு உள்ளே போய் அநேகர் கூடி வந்திருக்கிறதை கண்டு. ஆமேன். கொர்நேலியு பேசுறார் பாருங்க, 33ஆம் வசனம். So I sent to you immediately, and you have done well to come. Now therefore we are all present before God to hear all the things commanded you by God. நல்லா கவனிங்க. இன்னைக்கு நீங்க எல்லாரும் யார் முன்னுக்கு உட்கார்ந்து இருக்கிறீங்க? உங்க பாஸ்டர் அல்ல, நம்ம ஆண்டவருக்கு முன்பு உட்கார்ந்து இருக்கிறோம். கொர்நேலியு சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள். அந்தபடியே நான் உடனே உம்மிடத்திற்கு ஆள் அனுப்பினேன், நீர் வந்தது நல்ல காரியம். தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் கூடி இருக்கிறோம் என்றான். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் சொல்லுங்க ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம் ஆண்டவர் பெரியவராய் இருப்பாராக. எல்லாரும் சொல்லுங்க ஆமென். ஸோ பீப்புள் ஆஃப் காட், ஆண்டவர் அந்த வட்டத்தில் இருந்து அவனை வெளியில் கொண்டு வந்து, அன்றைக்கு கொர்நேலியுடைய வீட்டாரும் சுற்றி இருந்தவர்களும் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று நாம் எல்லாரும் அறிந்து கொள்கிறோம். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. 35வது வசனத்தை வாசிக்க கேளுங்க. Look at verse 35. But in every nation whoever fears him and works righteousness is accepted by him. நாம் கேட்போம். எந்த ஜனத்தில் ஆயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என் பிரியமான தேவ ஜனமே, இன்னைக்கு மாலை வேளையில் இந்த வார்த்தையோடு உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நமக்கு ஒரு ஆண்டவர் வானத்தை திறந்து நம் மேலே அவர் ஆவியை ஊதுகிறது மட்டுமல்ல, ஊற்றுகிறது மட்டுமல்ல, அவர் பேசுகிற தேவனாய் இருக்கிறார். நம்ம வட்டத்திலிருந்து வெளியே வரும்படி அழைக்கிறார். ஹல்லேலூயா. நாமும் ஒரு பேதுருவாய் மாறுவோமா? நான் நிறைய பேர் இப்படி வாழ்கிறேன், நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, என் சபை உண்டு, நான் வந்தால் போதும் அப்படின்ட்டு வாழ்கிறோம். நம்ம சபையில் பலர் உண்டு, போய் பலர் இடத்துல சொல்லி ஆண்டவர் அறியத்தக்க ஆலயத்துக்கு கூட்டி கொண்டு வருகிற பெரிய கூட்டமும் உண்டு. ஆனால் ஒருவேளை நீ சாதாரணமனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறனா, இன்றைக்கி ஒரு தீர்மானம் பண்ண, ஆண்டவரை என் வட்டத்தை விட்டு வெளியே போகிறேன், என்னுடைய வேலை இடத்துல பள்ளிக்கூடத்தில் கூட
நான் ஆண்டவர் அன்பை சொல்ல போகிறேன். ஆமென். I'm going to share because the Bible is calling us, God himself is calling us to come out of our shell. He is calling us to go out and share as the prompting of the Spirit is. ஆவியானவர் உன்னை ஏவுகிறபடி நீ என்ன செய்யணுமா? நீ ஆண்டவரை பற்றி பேசணுமா? எல்லாரும் வலது கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நான் வாசிக்க கேட்ட ஆரம்ப வசனத்தை எடுத்துக்கொள்வோமா? லெட்ஸ் டேக் த ஃபர்ஸ்ட் verse that we had heard for the day. Amen. இன்றைக்கு கேட்ட 11வது வசனம். Look at Acts chapter 10 and verse 11. And saw heaven open and an object like a great sheet bound at the four corners descending to him and let down to the earth. வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும் என்று வேதவாசனம் சொல்லுங்க. பிரியமானவர்களே, கர்த்தர் பெரியவர். யாரையும் பார்த்து இவங்க ரட்சிப்புக்கு வர முடியாது, எங்கள் அப்பா ரட்சிப்புக்கு வரவே முடியாது, எங்கள் அம்மா வரவே முடியாது, யாருமே முடியாது என்று நினைக்காதே. ஆனால் ஆண்டவர் சித்தம் கொண்டா எல்லாரையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம் ஆமேன். இன்றைக்கி உன்னுடைய சுகத்திற்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன். உன் அற்புதத்துக்காக, உன் குடும்ப சூழ்நிலை மாற்றுறதுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன். ஆனால் நீ ஒரு தீர்மானம் பண்ணுன்னு. என்ன தெரியுமா? அப்பா, நான் யார்கிட்டையாவது ஆண்டவரை பற்றி பேசணும்ப்பா. ரொம்ப நாள் ஆச்சு. முன்ன பேசுவேன், இப்போலாம் பேசுகிறதே இல்லை. சில பேருக்கெல்லாம் ஆண்டவர் என்ன தெரியுமா, ஒவ்வொரு நாளும் ஏராளமானவர்களை உங்கள் கண்ணு முன்னுக்கு கொண்டு வரார். உங்களுக்கு ஏராளமானவர்களை உங்களோடு உறவு கொள்கிறதுக்கு கொண்டு நிறுத்துகிறார். நீ செய்ய வேண்டியதெல்லாம், ஆண்டவர் அன்பு உள்ளவர், நமக்காக சிலுவையில் மரித்தவர், என் வாழ்க்கையை மாற்றினவர், உன்னையும் மாற்ற வல்லவர். நீ இயேசுடைய அன்பை சொன்னா போதும், அவர் மாற்றிடுவார். எல்லாரும் எழுந்து நிற்போம் தேவ சந்நிதியில். வாருங்கள், என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இன்றைக்கு தேவன் பெரியவராய் இருப்பாராக. வாருங்கள், நாம் எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தத்தக்க